எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். வெறும் கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லட்டு இது. வேர்க்கடலை யூஸ் பண்ணி தான் இந்த லட்டு பண்ண போகிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீஸ் கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கப்பு கிரவுண்ட்நட் வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.25 கப்பு எடுத்திருக்கேன். நல்லா இப்போ இதை வறுக்கணும். பார்த்து தீயாமல் வறுக்கணும். இது ஒரு 10 நிமிஷமாக ஆகும். நல்லா ஃபுல்லாக முறுமுறுன்னு ஆகிறதுக்கு. நல்லா வறுபட்டுருச்சு. வந்து நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ இதோட தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வெறும் கிரவுண்ட்நட் தான் நம்மளுக்கு தேவை. இது நல்லா ஆறவும் வச்சிடணும். தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன். இப்போ குறைன்னு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 1/2 கப்புக்கு மேலே வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது விட்டு தான் இப்படி அரைக்கணும். கண்டினியூஸாக அரைச்சா லிக்விட் ஆகிடும். இப்போ திருப்பியும் இன்னொன்று ஒரு 10 செகண்ட்ஸ் அடிச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பண்ணணும். இப்போது ஒரு பவுலில் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக கையில் வந்து நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம உருண்டை மாதிரி பிடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான லட்டு இது. ரொம்ப ஹெல்த்தியான லட்டும் கூட. அவ்வளவே தான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சுட்டோம் பாருங்கள். அவ்வளோதாங்க, வேர்க்கடலை லட்டு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும் இல்லைங்களா? ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.